SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். டெலோவின் முக்கியஸ்தர் ஒருவர் தமிழரசு கட்சியில் இணைவு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஐக்கிய தமிழர் ஒன்றியம் விடுத்த வேண்டுகோள். யாழில் போலீஸ் உயரதிகாரியின் மகனுக்கு பிடியாணை. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக துறந்த பிடியாணை. பயங்கரவாத அச்சுறுத்தல் மிக்க நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்த இடம். ரோயல் பார்க் கொலை வழக்கு இழப்பீட்டை செலுத்திய மைத்திரி. உள்ளூராட்சி சபைகளின் முதல்வர் தொடர்பில் தமிழரசு கட்சியின் அதிரடி தீர்மானம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். டெலோ அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை மாகாண சபை உறுப்பினராக இருந்த விந்தன் கனகரட்னத்துக்கும் கட்சிக்கும் இடையில் அண்மை காலமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்திருந்தன. இந்நிலையில் திடீரென நேற்றைய தினம் அவரும் அவரது மகனும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் முன்னிலையில் தமிழரசு கட்சியில் இணைந்து உறுப்புரிமைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுத போராட்டம் முதல் அரசியல் பயணம் என நீண்டகால உறுப்பினர் மட்டுமல்லாது அக்கட்சியின் முக்கியஸ்தராகவும் விளங்கி வந்த விந்தன் கனகரட்னம் திடீரென அக்கட்சியிலிருந்து வெளியேறி தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டமை அரசியல் கட்சிகளிடத்தே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் தேசியத்தின் இருப்பு கருதி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து களமிறங்க முன்வர வேண்டும் என ஐக்கிய தமிழர் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் 21 சுயேட்சை குழுக்களாக பிரிந்து நின்று போட்டியிட்டதன் பலனாக வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு தென்பகுதி கட்சி வடமாகாணத்தில் 3 ஆசனங்களை கைப்பற்ற வழிவகுத்துள்ளோம். இது தமிழ் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை உணர்வோம். இந்நிலை வடபுல அரசியல் களத்தில் இனியும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே கடந்த பொது தேர்தலில் நின்று போட்டியிட்ட 17 சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்ற தமிழர் நலன்சார் அமைப்பினை உருவாக்கியுள்ளோம். அது மட்டுமின்றி உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பிலும் கலந்துரையாடி வருகிறோம். சில கட்சிகளுடன் உடன்பாடும் கண்டுள்ளோம். தமிழ் தேசியத்தின் இருப்புக்காக தமிழ் மக்களின் விடுவிற்காக அனைத்து கட்சிகளும் ஐக்கியப்பட்டு நிற்பது காலத்தின் கட்டாயமாக உள்ளதை நாம் அனைவரும் உணர்வோம். எனவே தனித்து களமிறங்கவுள்ள சுயேட்சை குழுக்களுக்கு அவசரமான வேண்டுதலை ஐக்கிய தமிழர் ஒன்றியமான நாம் விடுக்கின்றோம். தனித்து போட்டியிடாது எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். வேட்பாளர்களும் வாக்காளர்களும் சிதறுண்டு போகாமல் தமிழ் தேசியத்தின் இருப்பு கருதி ஒன்றிணைந்து களமிறங்குவோம். குறுகிய நோக்கை கைவிட்டு தூர நோக்குடன் சிந்திப்போம் வாருங்கள். ஆடு நினையுதென்று ஓனாய் அழுத கதையாக தென்பகுதி சிங்கள கட்சிகள் நம் மண்ணில் கால் ஊன்றுவதை நம்மை ஆட்சி செய்வதை தடுத்து நிறுத்துவோம் வாருங்கள். நம் தமிழர் அந்நியர்களுக்கு விலை போவதை தடுப்போம் வாரீர். வெல்லும் தமிழ் தேசியம் நாளை நமதே என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயரதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் போலீஸ் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் மகன் தலைமறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துமாறு மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக தமிழர் ஒருவர் நியமனம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு 3 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான WKSJ பிரேமச்சந்திர, K பிரியந்த பெர்னாண்டோ, A பிரேமசங்கர் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வாறு திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். டெலோ அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை மாகாண சபை உறுப்பினராக இருந்த விந்தன் கனகரட்னத்துக்கும் கட்சிக்கும் இடையில் அண்மை காலமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்திருந்தன. இந்நிலையில் திடீரென நேற்றைய தினம் அவரும் அவரது மகனும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் முன்னிலையில் தமிழரசு கட்சியில் இணைந்து உறுப்புரிமைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுத போராட்டம் முதல் அரசியல் பயணம் என நீண்டகால உறுப்பினர் மட்டுமல்லாது அக்கட்சியின் முக்கியஸ்தராகவும் விளங்கி வந்த விந்தன் கனகரட்னம் திடீரென அக்கட்சியிலிருந்து வெளியேறி தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டமை அரசியல் கட்சிகளிடத்தே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை தரவரிசைப்படுத்தல் இந்த உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டால் மேற்கொள்ளப்படுகிறது. உலக மக்கள் தொகையில் 99.7% மக்களை உள்ளடக்கிய 163 நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடாக புர்கினா பாசோ முதலிடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் 2வது இடத்திலும் 3வது இடத்தில் சிரியாவும் உள்ளது. இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இலங்கை 100வது இடத்தில் உள்ளது. 2023ஆம் ஆண்டில் இந்த குறியீட்டில் 36வது இடத்தில் இருந்த இலங்கை 64 இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாத நாடுகளாக இலங்கை மற்றும் பூட்டான் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் 2019 முதல் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறித்த அறிக்கை ஊடாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் பிரதிவாதிக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து உத்தரவிடப்பட்ட 1 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்திவிட்டதாக அவரது சட்டத்தரணிகள் இன்று உயர் நீதிமன்றில் தெரிவித்தனர். இழப்பீடு வழங்கப்படவில்லை என்ற சமர்ப்பணங்களை பரிசீலித்த 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இது தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி தண்டனை விதிக்காததற்கான காரணங்களை குறிப்பிடுமாறு குறிப்பிட்டு இன்று காலை மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பாணை அனுப்ப உத்தரவிட்டது. இந்த உத்தரவு வழங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மைத்ரிபால சிறிசேன சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா தனது கட்சிக்காரர் குறித்த இழப்பீட்டை செலுத்தியதாக நீதிமன்றில் தெரிவித்தார். பின்னர் இந்த விவகாரம் குறித்து சீராக்கல் மனு ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணிக்கு நீதிபதிகள் குழு அறிவித்திருந்தது. உள்ளூராட்சி சபைகளின் முதல்வர் அல்லது தவிசாளர் யார் என்பதை தேர்தலின் போது அறிவிப்பதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது. தேர்தல் முடிந்த பின்னரே யார் என்பது அறிவிக்கப்படும் என, அதிலும் பல புதியவர்கள் இம்முறை நியமிக்கப்படுவார்கள் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் சுமந்திரன் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தியது. இதனை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கட்டுப்பணத்தை இன்றைக்கு செலுத்தியுள்ளோம். இந்த மாவட்டத்தில் உள்ள 17 சபைகளிலும் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் வேட்புமனு படிவங்களையும் பெற்றுக்கொண்டு செல்கிறோம். இந்த 17 சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். இந்த தடவை தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என அறிவிப்பதில்லை என்று கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. ஆகையினால் தேர்தலுக்கு பின்னர் தான் அது யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள். தமிழரசு கட்சிக்கு அதிகமான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு அதிகமானவர்கள் இருப்பதால் யாரை நிறுத்துவது என்பதில் இழுபறி இருக்கிறது. அது வழமையாக எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். முதன்மையாக இருக்கிற கட்சிகளில் போட்டியிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள். இதனால் நமக்கு இழுபறி வந்தாலும் அதனை நாங்கள் சுமூகமாக தீர்த்து கொண்டு யார் யார் வேட்பாளர்கள் என்பதை தீர்மானிப்போம் என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெலோவின் முக்கியஸ்தர் ஒருவர் தமிழரசு கட்சியில் இணைவு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஐக்கிய தமிழர் ஒன்றியம் விடுத்த வேண்டுகோள். யாழில் போலீஸ் உயரதிகாரியின் மகனுக்கு பிடியாணை. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக துறந்த பிடியாணை. பயங்கரவாத அச்சுறுத்தல் மிக்க நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்த இடம். ரோயல் பார்க் கொலை வழக்கு இழப்பீட்டை செலுத்திய மைத்திரி. உள்ளூராட்சி சபைகளின் முதல்வர் தொடர்பில் தமிழரசு கட்சியின் அதிரடி தீர்மானம்.